சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் என்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர். நமக்கு நாம் தான் வலிமை என்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழகத்தின் விடியலை எதிர்நோக்கி காத்திருக்கும் பல லட்சக்கணக்கான மக்களினுடைய மந்திர சொல்லாக இன்று நமக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவ்வாறு ஓயாமல் உழைத்து கொண்டிருப்பதற்கு அவருக்கு உந்து சக்தியாக இருப்பது எது? இவ்வாறு எப்படி ஒரு மனிதனால் உழைக்க முடியும்? அவருடைய உழைப்பினுடைய ரகசியம் என்ன? நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் அவரே பதிலளிக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஸ்டாலினை பற்றி நான் குறிப்பிடும் பொழுது உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதற்கு பெயர்தான் ஸ்டாலின் என்று நான் அப்பொழுதே குறிப்பிட்டிருக்கின்றேன். அந்த உழைப்பின் தன்மையை, அந்த உழைப்பின் மேன்மையை, அந்த உழைப்பின் வலிமையை நீங்கள் இன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உழைக்கக்கூடியவன் என் தம்பி. அவனுடைய உழைப்பு தான் சென்னை மாநகராட்சியினுடைய தேர்தலுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது அப்படின்னு சொல்லி அண்ணாவால் அங்கீகரிக்கப்பட்ட, தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஓய்வறியா உழைப்புக்கு சொந்தக்காரரான கலைஞரே ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவ்வாறு அப்படி அவர் சொன்னதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு உழைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். ஆக அப்படிப்பட்டவருடைய மகனாக இருக்கக்கூடிய நான் அவருடைய உழைப்பை அருகிலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல நேரங்களில் கிடைத்திருக்கிறது. ஆக அந்த தாக்கத்தின் அடிப்படையில் தான் நான் அந்த பாணியை பின்பற்றி இன்றைக்கு நாள் முடிந்தவரை நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். எனவே என்னை பாராட்டி பேசுகிற போது எத்தனையோ நிலைகளில் என்னை பாராட்டியிருக்கலாம், எத்தனையோ எனக்கு பொறுப்புகளை அவர் வழங்கியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட உழைப்பு 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 இதுதான் அவனிடத்தில் எனக்கு பிடித்தது என்று குறிப்பிட்டது தான் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பாக, ஏன் ஒரு பெரிய பதவியாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு முன்னே செல்லும் கலைவனாக அல்ல, உங்களை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோழையாக நான் இருக்க மாட்டேன். உங்களின் தோளோடு தோள் நின்று உங்களின் உச்ச நண்பனாக என்றும் உங்களின் ஒருவனாக வருவேன். மாபெரும் வெற்றி பயணமாக நீங்கள் நிறைவு செய்திருக்கிறீர்கள். இப்போது மக்களினுடைய நீங்கள் போய் சென்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் சந்தித்தது உழைக்கும் மக்களை தான் அதிகமாக, பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 4.5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கலை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்ற அந்த நிலையிலே தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சரிலிருந்து கவுன்சிலர்கள் வரையில் எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கேட்கக்கூடிய, ஊழல் செய்யக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் இந்த ஆட்சி மீது வெறுப்பு அடைந்திருப்பது மட்டுமல்ல, மிக மிக கோபமடைந்திருக்கிறார்கள். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நான் செல்லுகிற இடமெல்லாம் மக்கள் ஆர்வத்தோடு என்னை வரவேற்பது மட்டுமல்ல, என்னிடத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி நீங்கள் ஆட்சிக்கு வருகிற போது இதையெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த உணர்வை நான் நேரடியாக காணுகிறேன்.
பலதரப்பட்ட மக்களும் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்திருக்கிறது. அவ்வாறு அல்லல்படக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? இதுவரையில் நான் 11,000 கிலோமீட்டர் அளவுக்கு பயணம் செய்திருக்கிறேன். 212 சட்டமன்ற தொகுதிகளில் என்னுடைய பயணத்தை நான் நடத்தி முடித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்க்கிற நேரத்தில் மதுவிலக்கு அதை நிரம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருகிற போது நிச்சயமாக முதல் பணியாக மதுவிலக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வது போல பூரணமாக அமல்படுத்தப்படும். இரண்டாவதாக மகளிர் சுயமதிப்பு குழு திமுக ஆட்சி நடைபெற்ற போது அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சலுகைகளும் கிடைத்தன. ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சியில் எதுவும் கிடைக்கவில்லை. எனவே அதுவும் நிறைவேற்றப்படும். அடுத்து கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் இன்றைக்கு வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இளைஞர்களுக்கு படித்த பட்டதாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதை போக்குவதற்கான முயற்சியில் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வருகிற போது ஈடுபடும். அடுத்து முக்கியமாக லஞ்சம் லாவணியம் ஒழிக்கப்பட வேண்டும். கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக எப்படி பல்வேறு மாநிலங்களில் லோக் ஆயுதா சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அதுபோன்ற ஒரு சட்டத்தை தமிழகத்தில் விரைவிலே கொண்டு வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். மக்களை சந்திப்பதையே தவிர்த்து கொண்டிருக்கும் பல அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த நமக்கு நாமே பயணத்தை கூட விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. அது மட்டும் இல்லை, சில ஊடகங்கள், சில பத்திரிகைகள், அதே போல் சில அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டியும் சொல்கிறாங்க, வாழ்த்தையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் விமர்சனம் பண்ணியும் கேலியும் செய்து கிண்டல் பண்ணி கொச்சைப்படுத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக வாழ்த்துகிற பாராட்டுகிற ஊடகங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். அதே நேரத்தில் விமர்சனம் செய்கிற, கேலி செய்கிற, கிண்டல் செய்கிற அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் இதை இன்னும் அதிகமாக செய்யுங்க, இது அதிகமான இதை செய்ய வரும்போது எனக்கு இன்னும் ஊக்கம் உற்சாகம் ஏற்படுது. ஆகவே நிச்சயமாக அந்த கேலி கிண்டல் எல்லாம் நான் செய்யக்கூடிய பணிகளுக்கு உரமூட்டக்கூடிய வகையில், உற்சாகம் தரக்கூடிய வகையில் தான் இதை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அச்சம் இல்லை, குந்தன் ஆற்றல் விடையதும் உச்சம் இல்லை, வன்மம் இல்லை, குந்தன் நெஞ்சில் கரையில்லை, ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே, சூதை வென்றே ஐவிரல் காட்டி நின்றே, தளபதி எங்கள் தளபதி, தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி, தளபதி தர்ம தளபதி, வீர தீர தியாக அதிபதி, தளபதி அங்க தளபதி, யூக யூக தேக புஜபதி, தளபதி சிங்க தளபதி, தர்ம பராக்கிரம திருநிதி. நான் உங்களுக்கு முன்னே செல்லும் கலைவனாக அல்ல, உங்களை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோழையாக நான் இருக்க மாட்டேன். உங்களின் தோளோடு தோள் நின்று உங்களின் உச்ச நண்பனாக என்றும் உங்களின் ஒருவனாக வருவேன். மீட்பு பயணத்தின் போது உங்களுடைய கட்சிக்காரர்களை நீங்கள் சந்திப்பதே கிடையாது. அவ்வாறு அவர்கள் வந்தாலும் வேண்டாம், நான் பொதுமக்களை சந்திக்கத்தான் வருகிறேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது கட்சிக்காரர்கள் ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்ததுண்டா? இந்த நிகழ்ச்சியே ஏற்பாடு செய்வது, இதற்கு பூரணமாக எல்லா வகையிலும் துணை இருந்து தங்கள் கடமையாற்றுவது கட்சியில் இருக்கக்கூடிய, அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் இந்த பணியை செய்கிறார்கள். எனவே இது வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யக்கூடிய பிரச்சாரம். ஆனால் பொதுமக்களை அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் அவர்கள் ஒதுங்கியிருந்து
பொதுமக்களும் நானும் நேரடியாக சந்திக்கிற அந்த வாய்ப்பை கட்சிக்காரர்களே உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. வானம் பெரிதில்லை, இவன் ஞானம் அதனினும் பெரியது. மானம் பெரிதென்றே குளம் ஊழும் தீயினும் வலியது. தன்மேல் விடும் அம்பை பொன் சிரிப்பால் ஏற்கும் மனதிடு. தலைவன் இவன் அரிது, தன் தமிழே நெஞ்சில் எழுது. பெண்ணுடையே பார்க்கும் காசிகப்பென கண்ணெதிரே எளிமை அரசன். தன்னடையே குரலின் உரை நடையென விண்ணதிரும் வாகை முரசன். பண்படுமே என்றாகும் நிலை உடல்வர உண்டென்பது உயிரில் திளைக்கும். கண்படுமா என்றாகும் படிநிதம் இவன் தொண்டுகளால் தரணி நிலைக்கும். தளபதி உங்கள் தளபதி, தேயம் கொண்ட சீகம் தளபதி. தளபதி ஒரே தளபதி, இருள் நீக்கும் வளர் வெண்மதி. தளபதி அன்பு தளபதி, இனி மாறும் ஏழை தலைவிதி. தளபதி மக்கள் தளபதி, மாற்றம் வரவும் ஆட்சியே கதி. 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒருவரால் செல்ல முடியுமா அப்படின்றது ஒரு வியப்பான கேள்வி. அந்த கேள்வியை இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய வேள்வியாக மாற்றியிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி அமைந்ததுமே நான் இந்த பயணத்தை தொடர்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவ்வாறு நீங்கள் சொல்வதற்கான நோக்கம் என்ன? இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் தந்தை பெரியார் அவர்களாக இருந்தாலும், அறிஞர் அண்ணா அவர்களாக இருந்தாலும், தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் இப்படித்தான் வீதி வீதியாக பேருந்துகளில், டீ கடைகளில், மாட்டு வண்டிகளில் சென்று கழக பணி ஆற்றியிருக்கிறார்கள், இயக்கத்தை வளர்த்திருக்கிறார்கள். அது ஒன்று. ஆக அவர்களுடைய தொண்டர்களில் தொண்டனாக இருக்கக்கூடிய நான் இந்த பயணத்தில் ஈடுபட்டிருப்பது என்பது வியப்புக்குரிய ஒன்றல்ல. நான் பலமுறை 234 சட்டமன்ற தொகுதிகளில் செயல் வீரர்கள் கூட்டங்களை கூட்டி அந்த அத்தனை தொகுதிகளுக்கு நான் சென்றது உண்டு. ஆனால் இப்பொழுது பொதுமக்களை சந்திக்கிற அந்த முறையை வகுத்து கொண்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறதோ, முக்கியமான தரப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை போய் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இன்றைக்கு அவருடைய குறைகளை கேட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சிக்கு வருகிற போது அந்த பணிகளை எல்லாம் எதற்கு முக்கியத்துவம் தந்து அவைகளை நிறைவேற்றிட வேண்டுமோ அந்த பணியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன். அச்சம் இல்லை, உந்தன் ஆற்றல் விடையதும் உச்சம் இல்லை. வன்மம் இல்லை, உந்தன் நெஞ்சில் கரையில்லை. ரத்தம் ஒன்றே, நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே. சூதை வென்றே, வா ஐவிரல் காட்டி நின்றே. தளபதி எங்கள் தளபதி, தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி. தளபதி தர்ம தளபதி, தீர தீர தியாக அதிபதி. தளபதி அங்க தளபதி, யூக யூக தேக புஜபதி. தளபதி சிங்க தளபதி, தர்ம பராக்கிரம திருநிதி. புயலடித்தால் சுடர் அணையும், சூரியன் அணையுமா? நான் உதயமாக விடியலை தருவேன், இதயமாக உங்களுடனேயே வருவேன். எத்தனையோ பேர் தங்களை வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கொண்டும் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களை மட்டும்தான் தமிழக மக்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக வந்து உங்ககிட்ட மட்டும்தான் குறைகளையும் கோரிக்கைகளையும் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் வழங்குவதற்கு என்ன காரணம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்களெல்லாம் ஆட்சிக்கு வர முடியாதவர்கள் என்பது மக்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கே தெரியும். அது உண்மை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சியாக இன்றைக்கு திமுக தான். எனவே திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற உணர்வு மக்களிடத்தில் இருக்கிற காரணத்தால் தான் என்னுடைய முதல் கட்ட பயணத்தில் 1.5 லட்சம் மனுக்கள் என்னிடத்தில் வழங்கப்பட்டன. இரண்டாவது கட்டமாக 1.25 லட்சம் மனுக்கள் வழங்கப்பட்டன. இப்பொழுது ஏறக்குறைய 1.5 லட்சம் மனுக்கள் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆக மொத்தம் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மனுக்கள் வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் திமுக மீது நம்பிக்கை வைத்திருக்கிற காரணத்தால் தான் அந்த மனுக்கள் இப்படி வந்து சேர்கிறது என்பது உண்மை.
ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விட எதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே தளபதி எங்கள் தளபதி தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி தளபதி தர்ம தளபதி வீர தீர தியாக அதிபதி தளபதி அங்க தளபதி யூக யூக தேக புஜபதி தளபதி சிங்க தளபதி தர்ம பராக்கிரம திருநிதி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இது பணங்காட்டு நெறி, எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். உங்களில் நான் ஒருவன் என பகரும் பண்பின் தலைவன் கண்களில் சூரியனாய் தினம் சுடரும் படரும் சேவகன் மக்களின் குறை தீர்க்க தன் வாழ்வை சாசனம் செய்தவன் தோள்தொடும் தோழனாய் வந்து அரியாசனம் அதை காண்பவன் கொள்கையிலே தவறாமா முகிலிவன் சுக்கையிலே விடாத மழையோன் பொன்னையிலே எழாதவா நதிகள கருணையிலே தீரா நிதியோன் சங்கினிலே வரா போரோசை இவன் பங்கினிலே விடியல் பிறக்கும் கங்கையிலே இல்லாத தூய்மை இவன் அங்கியிலும் மனதிலும் இருக்கும் தளபதி உங்கள் தளபதி நேயம் கொண்ட சீயம் தளபதி தளபதி ஒரே தளபதி இருள் நீக்கும் வளர் வெண்மதி தளபதி அன்பு தளபதி இனி மாறும் ஏழை தலைவிதி தளபதி மக்கள் தளபதி மாற்றம் வரவும் ஆட்சியே கதி வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விட எதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே தளபதி எங்கள் தளபதி தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி தளபதி தர்ம தளபதி வீர தீர தியாக அதிபதி தளபதி அங்க தளபதி யூக யூக தேக புஜபதி தளபதி சிங்க தளபதி தர்ம பராக்கிரம திருநிதி. நான் உங்களுக்கு முன்னே செல்லும் கலைவனாக அல்ல, உங்களை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோழையாக நான் இருக்க மாட்டேன். உங்களின் தோளோடு தோள் நின்று உங்களின் உச்ச நண்பனாக என்றும் உங்களின் ஒருவனாக வருவேன். வானம் பெரிதில்லை இவன் ஞானம் அதனினும் பெரியது மானம் பெரிதென்றே குளம் ஊழும் தீயினும் வலியது தன்மேல் விடும் அம்பை பொன் சிரிப்பால் ஏற்கும் மனதிடு தலைவன் இவன் அரிது தன் தமிழே நெஞ்சில் எழுது பெண்ணுடையே பார்க்கும் கார்த்திகப்பென கற்கெதிரே எளிமை அரசன் தன்னடையே குரலின் உரை நடையென விண்ணதிரும் வாகை முரசன் பண்படுமே என்றாகும் நிலை உடன் வர உண்டென்பது உயிரில் திளைக்கும் கண்படுமா என்றாகும் படிநிதம் இவன் தொண்டுகளால் தரணி நிலைக்கும் தளபதி உங்கள் தளபதி நேயம் கொண்ட சீயம் தளபதி தளபதி ஒரே தளபதி இருள் நீக்கும் வளர் வெண்மதி தளபதி அன்பு தளபதி இனி மாறும் ஏழை தலைவிதி தளபதி மக்கள் தளபதி மாற்றம் வரவும் ஆட்சியே கதி வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா அச்சம்
சூரியன் அணையுமா? நான் உதயமாக விடியலை தருவேன். இதயமாக உங்களுடனேயே வருவேன்.